என்னங்க நடக்குது? ஜெயிச்சது நாங்களா இல்லை நீங்களா அப்படின்னு டெல்லி அணியே திணறி போகிற அளவுக்கு 120 டெசிபிள் சவுண்டு காதை கிழிக்க சென்னை ரசிகர்கள் விசாகப்பட்டினத்தில் ஆர்ப்பரிச்சாங்க. 20 ரன் வித்தியாசத்தில் சென்னை ஹாட்ரிக் வெற்றியை டெல்லி கிட்ட தவற விட்டாலும் மஞ்சள் ஃபேன்ஸோட அலப்பற வைசாக் கிரவுண்டில் மட்டும் இல்லைங்க, சமூக வலைதளங்கள்லையும் தாங்க முடியலை. விளையாட்டு வரலாற்றிலேயே வெற்றி பெற்ற அணி தங்களோட வெற்றியை கொண்டாட முடியாமல் அமைதியாக போனதும், தோத்து போன ஒரு அணி இவ்வளவு பெருசாக வெற்றியை கொண்டாடினதும் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க விளையாட்டு ஆர்வலர்கள். அப்படி நேற்றைய மேட்ச்சில் என்னதான் நடந்தது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். IPL T20 கிரிக்கெட்டில் ஒரு அணி வெற்றி பெறும்போது ஒரு பேட்டர் அல்லது பவுலர் சிறப்பாக செயல்பட்டால் அந்த அணியோட ரசிகர்கள், அந்த வீரோட ரசிகர்கள் மட்டும்தான் ஸ்லாகிப்பாங்க. ஆனால் ஒரு அணி போட்டியில் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரே மாதிரி கொண்டாடுறது அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும்தான். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தலை மகேந்திர சிங் தோனி தான். சிஎஸ்கேனாலே தோனி, தோனினாலே சிஎஸ்கே அப்படின்னு ரசிகர்களோட மனசில் பதிய வச்சு பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு. தோனி ஹெல்மெட் போட்டுட்டு பேடு கட்டி பேட்டோட களத்துக்கு வந்தாலே போதுங்க, தப்பே வேணாம், நாங்கள் பாட்டுக்கு அதிரி புதிரியாக கொண்டாடுவோம், அவர் சிக்ஸர் பவுண்டரி அடித்தா விட்டுருவோமா அப்படின்னு அவங்க ரசிகர்கள் உற்சாகத்தில் திளைச்சது நேற்று டெல்லிக்கு எதிரான வைசாக்கில் நடந்த மேட்ச்சில் தான். 2023 சீசனில் அகமதாபாத்தில் நடந்த ஃபைனலுக்கு அப்புறமா தோனி எந்த மேட்ச்லையும் களமிறங்கலை. இந்த நிலையில் 2024 சீசனில் 2 மேட்ச்சு சென்னை விளையாடி இருந்தாலும் தோனி பேட்டிங்கில் களமிறங்கலை அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. காரணம், அதுக்கு முன்னாடி பயிற்சியில் தலை 6-4ன்னு பறக்க விட்டதை பார்த்துட்டு களத்தில் அவர் சிக்ஸர் அடிக்கிறத பார்க்கணும் அப்படின்னும் 360 டிகிரியில் பந்துகளை செதற விடுறதை நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாகவே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காத்திருப்புக்கு நேற்றைய ஆட்டத்தில் பலன் கிடச்சிச்சு. மேட்ச்சில் ஜெயிக்கிறது கிடக்கட்டும், பேட்டிங் வந்துட்டாருன்னு சொன்னதுமே அரங்கமே அதிர்ந்துச்சு. சிங்க மாதிரி தோனி களத்தில் இறங்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க சுமார் 120 டெசிபிள் சவுண்டில் அங்கே இருந்தவங்க காது ஜவ்வே கிழிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு மாஸ் காட்டினாங்க மஞ்சள் படைஸ். எதிர்பார்த்த மாதிரியே தோனி சந்தித்த முதல் பந்திலேயே பவுண்டரி அடித்தார். அதே ஓவரில் மேலும் 2 பவுண்டரியில் விளாச ரசிகர்கள் மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல, தலை 2 சிக்ஸை மட்டும் பறக்க விடுன்னு சொல்லி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசி 3 ஓவரில் சிஎஸ்கே வெற்றிக்கு 58 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. உலகத்தோட தலை சிறந்த ஃபினிஷர் அப்படின்னா தோனி தான்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்கோரை தோனியே ஒத்த ஆளை அடித்து டெல்லியை துவம்சம் பண்ண போகிறாருன்னு எதிர்பார்த்தாலும் 18வது ஓவரில் தோனி ஒரு சிக்ஸர் விளாச 13 ரன்கள் கிடச்சிச்சு. கடைசி 2 ஓவர்களில் சிஎஸ்கே வெற்றிக்கு 46 ரன்கள் தேவை. 19வது ஓவரை முகேஷ்குமார் வீச ஒரு 4 சிக்ஸர் கூட கொடுக்காம 5 ரன்னு மட்டும்தான் கொடுத்தாரு. கடைசி ஓவரில் சிஎஸ்கே வெற்றிக்கு 41 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. சிஎஸ்கே தோல்வியும் கிட்டத்தட்ட எழுதப்பட்டுருச்சு. ஆனாலும் ரன் ரேட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கினார் தலை தோனி. நோர்க்கியா வீசின கடைசி ஓவரில் 2 சிக்ஸு 2 4ன்னு விளாசினார் தோனி. ஒவ்வொரு பவுண்டரியும் சிக்ஸரும் அடிக்கும்போது ரசிகரோட உற்சாக குரலால் அந்த அரங்கமே அதிர்ச்சு. தோனி 37 ரன் எடுத்து, ஜடேஜா 21 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காம களத்தில் இருந்தாங்க. ஒரு அணி தோத்தாலும் கொண்டாடப்படும், வென்றாலும் கொண்டாடப்படும் அப்படின்னா அது தோனி இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கேல மட்டும்தான் அப்படிங்கிறத ரசிகர்கள் நேற்றும் நிரூபித்தாங்க. 6 பந்தில் 43 ரன் அப்படிங்கிறது அடிக்கவே முடியாத இலக்கு தான். இருந்தும் டெல்லி கேபிட்டல்ஸோட கண்ணில் ஒரு மரண பயம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் களத்தில் நிற்கிறது தோனி அப்படிங்கிற சம்பவக்காரன். ஒரே ஒரு நோபால் கிடைச்சா கூட போட்டியோட கதையே மாறிடும். வெற்றி பெற்ற டிசியை விட அதிகமாக குதூகலிச்சு கொண்டாடினவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். என்னடா தோற்று போனாலும் மகிழ்ச்சியா அப்படின்னா, திருப்பதியில் குழந்தைங்க தான் லட்டு வாங்கினதுக்கு சந்தோஷப்படும், உண்மையான பக்தர்களுக்கு சாமி தரிசனம் கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி மேட்ச்சில் தோத்தா என்னங்க, எங்கள் தலைவர் சிக்ஸ் அடித்ததை பார்த்தீங்களா அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே ரசிகர்கள்.